Today's The World Around Us will be presented in Tamil with subtitles in Arabic, Alexis or Vietnamese, Chinese, English, French, German, Hungarian, Indonesian, Japanese, Korean, Malay, Persian, Portuguese, Russian, Spanish, Tamil and Thai. இந்துத்துவம் அடிப்படையில் சனாதன தர்மம் அல்லது நெறிசார்ந்த நிலை என்பது மதம் என்பதை விட வாழ்க்கை முறை என்று அறியப்படுகிறது. இதன் தொடக்கம் மற்றும் வளர்ச்சிக்கு தனியொரு குரு பொறுப்பு இல்லை. இந்துக்களுக்கு ஆலய வழிபாடு என்பது தினசரி வாழ்வின் முக்கியமான அங்கமாகும். கோவில்களில் உள்ள தேவதை ஓவியங்கள் அல்லது சிலைகள் தேவதைகளின் நிரந்தர வீடுகள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். பல மதங்கள் பல மொழிகள் உள்ள சிங்கப்பூர் போன்ற நாட்டில் முதலில் உருவான மதமாக இந்து மதம் இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தென்னிந்தியாவிலிருந்து வேலைக்காக பலர் சிங்கப்பூரில் குடியேறினர். அதைத் தொடர்ந்து இத்தீவில் பல இடங்களில் கோவில்கள் கட்டப்பட்டன. இந்து கலாச்சாரமும் வேகமாக பரவத் தொடங்கியது. வாஸ்து சாஸ்திரங்களின் அடிப்படையில் கோவில்கள் கட்டப்பட்டன. அண்டவெளியின் சிறிய வடிவம்தான் கோவில் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. இந்து கோவில்களின் கட்டட வடிவமைப்புகள் மத சுவடுகளிலும் பல்வேறு துறைகளின் நுணுக்கங்களை கூறும் சாஸ்திரங்களிலும் காணப்பட்டுள்ளன. பெரும்பாலும் இந்து ஆலயங்களில் ஒரு நுழைவாயிலும் ஒன்று அல்லது பல இணைக்கப்பட்டோ அல்லது தனியாகவோ மண்டபங்கள் அல்லது கூடங்களும் கர்ப்பகிரகமும் இருக்கும். கர்ப்பகிரகத்தின் நேர் மேலே கோபுரம் கட்டப்பட்டிருக்கும். சிங்கப்பூரில் இன்றுள்ள இந்துத்துவம் என்பது திராவிட மக்களின் பக்தியை அடிப்படையாக கொண்டதாகும். அதன்படி கோவில்களிலும் தங்கள் வீடுகளிலும் உள்ள தெய்வங்களுக்கு பக்தர்கள் காணிக்கைகள் செலுத்தி வழிபடுகின்றனர். இப்போது சிங்கப்பூரில் சுமார் 31 இந்து கோவில்கள் உள்ளன. அவைகளில் 2.5 லட்சம் இந்துக்கள் வழிபடுகின்றனர். சிங்கப்பூரின் பன்முக சமுதாய கலப்புள்ள நாட்டின் நிர்வாக அதிகாரிகளிடமிருந்து சமூக மற்றும் மத நல்லிணக்கம் அதிகபட்ச முன்னுரிமையை பெற்றிருக்கிறது. சிங்கப்பூர் அரசாங்கம் சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியம் மூலம் ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ சீனிவாச பெருமாள், ஸ்ரீ சிவன் மற்றும் ஸ்ரீ வைரவி மட காளியம்மன் ஆகிய 4 இந்து கோவில்களை நிர்வகிக்கிறது. தென்னிந்திய நகரவாசிகள் வழிபடும் சீனா டவுனில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில்தான் சிங்கப்பூரின் முதலில் உருவான இந்து கோவிலாகும். சிங்கப்பூரை உருவாக்கிய சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபல்ஸுடன் 1819 சிங்கப்பூருக்கு வந்த இந்திய சமூக தலைவர் மற்றும் வணிகரான நாராயண பிள்ளை இந்த கோவிலை கட்டினார். ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் அன்னை மாரியம்மன் குடிகொண்டிருக்கிறாள். அவள் அம்மை முதலான தொற்று நோய்களை குணப்படுத்துகிறாள். கட்டடக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கருதி இக்கோவிலை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் முக்கிய இடமாகவும் உள்ளது. சிங்கப்பூரின் மையத்தில் சிறிய இந்திய நகரின் அருகே அமைந்துள்ள 154 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் சிங்கப்பூரில் உள்ள இந்துக்களிடையே மிகவும் பிரபலமானது. நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு வாரியம் 1978 இந்த கோவிலை தேசிய நினைவு சின்னமாக அறிவித்தது.
திராவிட கட்டட முறையில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழகத்தில் இந்த கட்டடக்கலை நுட்பத்தை பெரும்பாலும் காணலாம். இந்த கட்டடக்கலையில் நுழைவு கோபுரங்கள் அல்லது ராஜகோபுரம் எனப்படும் பெரிய கோபுரம் இருக்கும். அதில் இந்து புராணங்களில் கூறப்படும் சிற்ப உருவங்கள் இருக்கும். அழகான அலங்கார பட்டைகள், நுணுக்கமான சிற்பங்கள், ஓவியங்கள் சுவர்களிலும் கோவில் மேற்கூரையிலும் காணலாம். பிரதான கர்ப்ப கிரகத்தில் பிரதான கடவுளின் சிலை அமைக்கப்பட்டிருக்கும். இதர தெய்வங்கள் மைய மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கும். ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் கடவுள் விஷ்ணுவுக்காக கட்டப்பட்டதாகும். இந்த கோவில் இந்த நூற்றாண்டின் விஷ்ணு பக்தர்களுக்கு சொர்க்க வாயிலாக அமைந்திருக்கிறது. கோவில் நிர்வாகக் குழு கோவிலின் உயர்தரத்தை அப்படியே பாதுகாப்பதில் கருத்தாக இருப்பதை இப்போதும் கோவிலுக்கு செல்பவர்கள் காண முடிகிறது. நன்கு அமைந்த கர்ப்பகிரகம், சிறந்த வேலைப்பாடு கொண்ட சிற்பங்கள், பல தூண்களுடன் அமைந்த மண்டபங்கள், உற்சவர் வலம் வருவதை காண அமைந்த ஏற்பாடுகள், இவையும் இன்னும் பல புதுமைகளும் இந்த கோவிலை இந்துத்துவத்தின் அடையாளமாக காட்டுகின்றன. பக்தர்களின் சமூக மற்றும் கல்வி தேவைகளும் கோவில் மூலமாக நிறைவு செய்யப்படுகின்றன. இந்த கோவிலுக்கு வரும் பயணிகள் மற்றும் பக்தர்கள் இந்து ஆன்மீக வழிபாட்டின் மகிமையை உணர முடிகிறது. மேலும் இந்து மத பழக்கங்களை நல்ல முறையில் இங்கு அறிய முடிகிறது. இந்து நாட்குறிப்பின்படி ஒரு ஆண்டில் 38 திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. தமிழ் புத்தாண்டு, சித்திரா பௌர்ணமி, தீபாவளி, பொங்கல் என்ற குறிப்பான சில பண்டிகைகள் இதில் அடங்கும். சித்திரா பௌர்ணமி என்ற பூர்ண சந்திரன் வழிபாட்டு நடைமுறைகள் பற்றிய நிகழ்ச்சிகளை நீங்கள் இப்போது காணப்போகிறீர்கள். கோவிலில் நுழையும் முன் பக்தர்கள் கால்களை தண்ணீரால் சுத்தம் செய்கின்றனர். காலணிகள் புனிதமற்றவை என கருதப்படுவதால் வீடு மற்றும் கோவிலுக்குள் அவைகளை அணிவதில்லை. பக்தர்கள் நுழைவாயிலில் உள்ள மணியை ஒலிக்கச் செய்து உள்ளே நுழைகின்றனர். கோவிலுக்குள் நுழைந்ததும் இனிய இசையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்குவதை பக்தர்கள் கேட்க முடிகிறது. இவை புனிதமானவையாக கருதப்படுகிறது. ஏப்ரல் அல்லது மே மாதம், சித்திரை மாதம் பூரண சந்திர நாளில் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் சூரிய ஒளி மிக்க பிரகாசமாக இருக்கும். நிலவு அதை பெற்று சூரியனைப் போலவே பேரொளி பொருந்தியதாக இருக்கும். இந்த நாள் மனித இனத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாளாக கருதப்படுகிறது. அதன்படி யமதர்ம தேவனை சந்தோஷப்படுத்த விசேஷ காணிக்கைகளும் அர்ச்சனைகளும் அனைத்து இந்து கோவில்களிலும் இந்த நன்னாளில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மக்கள் தங்கள் காணிக்கைகளை வாசனை திரவியங்களாக, மல்லிகை மாலைகளாக, பழங்கள், தேங்காய் மற்றும் அநேக உணவுப் பொருள்களாகவும் கோவில் தேவதைகளுக்கு படைக்கிறார்கள். பிரகாசமான வாழ்க்கையும் நல்லறிவையும் வேண்டி தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. நாம் மீண்டும் சந்திக்கும் போது சிங்கப்பூரில் உள்ள இந்து கோவில்களை காண செல்வோம்.
அதுவரை சுப்ரீம் மாஸ்டர் தொலைக்காட்சியை கண்டு கொண்டிருங்கள். வணக்கம் நேயர்களே, சுப்ரீம் மாஸ்டர் தொலைக்காட்சியில் நம்மை சுற்றி உள்ள உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்துக்களின் வழிபாடு நடைமுறைகள் வேதம் எனப்படும் பழங்கால புனித நூலின் அடிப்படையில் இருக்கின்றன. வேதம் என்றால் சமஸ்கிருதத்தில் அறிவு என்று பொருள். வேதங்கள் இந்து வாழ்க்கை முறையின் அடிப்படையை பிரதிபலிப்பதாக கருதப்படுகின்றன. நன்கு பயிற்சி பெற்ற பண்டிதர்களால் வேதங்களிலிருந்து மந்திரங்கள் தொடர்ந்து ஓதப்படுகின்றன. தற்கால இந்து மதம் திராவிட இந்தியாவின் ஆதி குடிமக்களின் நம்பிக்கை மற்றும் பழக்கங்களும் ஆரியர்களின் தத்துவம் மற்றும் வழிபாட்டு முறைகளும் இணைந்ததாக இருக்கிறது. ஒரு பக்தர் கோவிலில் காணிக்கை செலுத்தி பூஜையையோ அல்லது தினசரி வழிபாட்டையோ செய்ய சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். இந்த தெய்வ வழிபாட்டு முறைகள் இந்துக்களின் கடவுள் மீது உள்ள ஈடுபாட்டை காட்டுகிறது. பக்தர்கள் தெய்வங்களுக்கு செலுத்தும் காணிக்கை அர்ச்சகர்கள் மூலம் கடவுளிடம் சேர்க்கப்படுகிறது. அர்ச்சகர்கள் மிகவும் கடுமையான பயிற்சி செய்து புனித நூல்களின் முழு அறிவையும் பெற்று தெய்வ வழிபாட்டு முறைகள் அறிந்து தெய்வங்களுக்கும் பக்தர்களுக்கும் பாலமாக இருக்கிறார்கள். அர்ச்சகர்கள் மட்டுமே தெய்வங்கள் இருக்கும் கர்ப்ப கிரகத்தினுள் செல்ல முடியும். பக்தர்கள் வெளியிலிருந்து வழிபடுகிறார்கள். பக்தர்கள் சாந்தமாக தரையில் அமர்ந்து கர்ப்ப கிரகத்தில் நடக்கும் பூஜை முறைகளை கண்டு களிக்கிறார்கள். சில சமயங்களில் தெய்வங்களை இசையோடு வெளியே உலாவாக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பக்தர்கள் கடவுளின் சிலைகளை மிக அருகிலிருந்து காண்பதோடு மரியாதையாக பாதங்களை தொட்டும் வணங்குகிறார்கள். விசேஷமான காலங்களில் பக்தர்கள் தெய்வங்களின் அருளை சடாரி மூலம் பெறுகிறார்கள். மகுடத்தில் பதித்த கடவுள் பாதங்களை பக்தர்களின் தலைமேல் வைத்து அர்ச்சகர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். கடவுளின் அருளை பெற்ற பக்தர்களுக்கு உலர்பழங்கள் அல்லது மஞ்சள் அரிசி அட்சதை வழங்கப்படுகிறது. கோவிலுக்கு சைவ உணவு மட்டுமே வழங்கப்படுகிறது. மாறாக உள்ள மது, மாம்சம், முட்டை, சிகரெட் முதலியவை அனுமதிக்கப்படுவதில்லை. கோவிலின் வலதுபுறம் உணவருந்தும் அறை, நந்தவனம் மற்றும் புனித விலங்குகளான யானை, மயில் போன்றவைகளின் சிற்பங்கள் இருக்கின்றன. இந்து கோவில்களின் கட்டட அமைப்பு அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் கட்டட அமைப்பு நுணுக்கத்தில் வேறுபாடுகள் உள்ளன. சிங்கப்பூர் இந்து கோவில்களில் சிவன் கோவில் புதியதாக தோன்றினாலும் அது உண்மையில் 188 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இருந்தாலும் நகர் சட்டப்படி கோவில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதுள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்து என்டோன்மெண்ட் போர்டு இந்த கோவிலை புதிய பொலிவுடனும் நல்ல வசதிகளுடனும் அமைய ஏற்பாடு செய்தது. இந்தியாவில் உள்ள பிரபல கோவில் சபதிகளின் ஆலோசனை பெற ஒரு குழு வட மற்றும் தென் இந்திய சிறந்த கோவில்களின் அமைப்பை அறிய அனுப்பப்பட்டது. அதன் தொடர்பாக ஒரு புதிய முறையில் வடிவத்தில் பல்நோக்கு அரங்கத்துடன் அர்ச்சகர்கள் தங்கும் இல்லங்களும் ஊழியர் குடியிருப்பும்
நந்தவனமும் அமைக்கப்பட்டன. இந்த கோவில் 3000 சதுர மீட்டர் இடத்தில் கட்டப்பட்டது. அதன் திட்ட மதிப்பீடு $60 லட்சம். இந்த புதிய இடம் முந்தைய இடத்தை விட 4.5 மடங்கு. ஸ்ரீ சிவன் கோவில் இந்து மதத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற புனித மூவரில் ஒருவரான ஈஸ்வரனான சிவனுக்காக ஏற்பட்டது. இந்த 3 அடுக்கு மாளிகை எடுப்பான 3 அழகான கோபுரங்களை கொண்டது. இந்த எண்கோண வடிவான கோவிலின் வெளிச்சுவரில் 108 தெய்வ மகளிர் ஆடல் சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. கோவிலின் உள்ளே பிரார்த்தனை மண்டபத்தில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. பிரதான மண்டபத்தின் மையத்தில் உயர்ந்த உலோக கொடிமரம் உள்ளது. அதில் அநேக ஓவியங்களுடனும் வேத எழுத்துக்களுடனும் கோவிலின் கொடி ஏற்றப்படுகிறது. பிரதான மண்டபத்தின் மேற்கூரையில் விதவிதமான பூ வேலைப்பாடுகள் செதுக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக இந்து கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் சில சமயங்களில் அபிஷேகம் முதலிய விசேஷ நடைமுறைகளை கண்டுகளிக்கலாம். அபிஷேகத்தின் முடிவில் பக்தர்களுக்கு அர்ச்சகர்களால் நறுமணம் பொருந்திய அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இந்துக்கள் கோவிலை தங்கள் 2வது வீடாக மதிக்கிறார்கள். பூஜைக்கு பின் அவர்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தாருடனும் கூட்டமாக அமர்ந்து உரையாடுகிறார்கள். இதுபோன்ற கூட்டங்கள் சிங்கப்பூர் இந்துக்களிடையே எப்போதும் மகிழ்வாக முடிகிறது. மதிப்பிற்குரிய நேயர்களே, இன்று எங்களோடு நம்மை சுற்றியுள்ள உலகம் நிகழ்ச்சியை கண்டுகளித்ததற்கு நன்றி. அடுத்து சுப்ரீம் மாஸ்டர் தொலைக்காட்சியில் குறிப்பிடத்தக்க செய்திகளுக்கு பிறகு விவேகமான வார்த்தைகள் என்னும் நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள். கடவுளின் அன்பு எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். Precious viewers, thank you for being with us on today's episode of The World Around Us. Up next is Words of Wisdom right after Noteworthy News here on Supreme Master Television. May the Providence's love be with you always. For more details, please visit www.suprememastertv.com/WAU.